போன வீடியோவில் இந்த டாபிக் டியூட்டரில் நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த பாக்ஸில் ஒரு ஊஃபரையும் இந்த டியூட்டரையும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து கிராஸ் டைப்பு பாக்ஸு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, டியூட்டருக்கு வர இடத்துல நம்ம டியூட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ டியூட்டரை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸுக்கு டாப்பில் இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் வைக்கிற மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலில் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு வெட்டு வேற சால்டிங் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கருக்கு. இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருப்பு கோடு வந்து மைனஸு, ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் கருப்பு மைனஸு, சிகப்பு ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம ப்ளஸில் ஒரு ஒயரு சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸில் ஒரு ஒயரு சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த டெர்மினலில் முதல்ல ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ தான் நம்ம யூஸ் பண்ணோம். பெரிய ஸ்க்ரூ போட்டோம்னா இந்த டெர்மினலில் நம்ம பிளாஸ்டிக் உடச்சிரும். அதனால் சின்ன ஸ்க்ரூ தான் போடணும். இந்த மாதிரி இப்போ என்ன செய்யணும்னா, இந்த டூட்லேருந்து 2 வயர் எடுத்துக்கிட்டோம்ல, இதை வந்து இந்த டெர்மினலில் நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டூட்டிலேருந்து வர வயரை நம்ம இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த கருப்பு கோட்டை போட்டது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி சால்டிங் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் டெர்மினல்லையே நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். மைனஸு வயரை சால்டிங் பண்ணிட்டேன். அடுத்து ப்ளஸ் வயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ டூட்டருக்கு இங்கே நம்ம கொடுத்துட்டோம் டெர்மினலில். இப்போ ஏற்கனவே அந்த டெர்மினலில் ஒரு வயர் பற்ற வச்சோம்ல ஃபஸ்ட்டு, அந்த வயர் ஒன்று மட்டும் தான் இருக்குது. இந்த வயர் தான் நம்ம இந்த ஆரஞ்சு ஊஃபருக்கு நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ஊஃபரை பொறுத்தளவுக்கு நான் ஐவா இம்போர்ட்டோட ஆரஞ்சு ஊஃபர் எடுத்திருக்கேன். இது வந்து 6 ohms. இது வந்து எமகா ஏவி ரிசீவருக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஏவி ரிசீவரை பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன் 6 ohms தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம 6 ohms உள்ள ஊஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு இந்த பெரிய பின் வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஊஃபரில் ஃபஸ்ட்டு மைனஸ் பின்னில் சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளஸ்ஸு பின்னில் சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்டிங் பண்ணியாச்சு. சால்டிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ பொறுத்தளவுக்கு ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 5ஆம் நம்பரில் இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை இப்படி கையை வச்சுக்கோங்க. விரலை இந்த மாதிரி விரலை முன்னாடி வச்சுக்கிட்டு டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த விரலை எதுக்காக அப்படி வைக்கிறோம்னா, டக்குன்னு தவறி உள்ளே போயிடக்கூடாது. அதனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு ஊஃபரை மாட்டியாச்சு. இது கரெக்டாக இருக்குன்னு சும்மா ஒரு வயரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கருப்பு மைனஸு, சிகப்பு ப்ளஸ்ஸு கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு 1.5 volt பேட்டரியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணும்போது பேப்பர் வந்து இப்படி மேலே வரணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு கிரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, துணி போட்ட டைப்பு. இதை அப்படியே நம்ம வச்சு
ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஊஃபர் மாட்டின பின்னாடி இப்படி இருக்கும். இதுக்கு அடுத்து ஃபைனலாக ஒன்று பண்ணணும். என்னென்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம செவுத்தில் தொங்க விடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாம்ப் ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். கிளாம்பை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஃபைபர் டேப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக சென்டராக வச்சு ஒரு 3/4 இன்ச்சு ஸ்க்ரூவை நம்ம இல்லை கரெக்டாக அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு சின்ன செவுத்தில் ஸ்க்ரூ பண்ணி இல்லைன்னா ஆணி அரைஞ்சு கூட லேசாக தொங்க விட்டுக்கலாம். அது பாட்டுக்கு அசையாமல் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.